அது எந்த ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விஜய்க்கு தெரியும். அவர் வந்து இனி எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் என்னெல்லாம் நடந்துட்டாலும் அவர் தலைமையில 10 கூட்டணியே அமைஞ்சிட்டா கூட அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுல குழப்பமே வச்சுக்கணும். அவர் முதலமைச்சரும் அல்ல, எதிர்கட்சி தலைவரும். நீங்க எங்கெங்கயோ கையை நீட்டி எதையோ வாங்கிட்டு ஏன் இவர் கழுத்துல கையை வைக்கிறீங்க? அவர் இந்த பதவிக்கு லாயக்கில்லாதவர்ங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அவர் எப்படி சிஎம் ஆக போறது இல்லையா? இது அவருக்கும் தெரியும். விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா யாருங்க ஜெயிப்பா அப்படின்னு கேட்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு தேர்தல் நடந்தா நாம் தமிழர் தான் ஜெயிக்கணும், எங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தான் அப்படின்னு 5% மக்கள். அடுத்ததாக தாவேகாக்கு 20% மக்கள், 36% மக்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று 39% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே செத்துறாது. ரொம்ப நன்றி, வர்றேன்.